எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் லைன் எப்படி நம்ம ட்ரா பண்றது அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு நிஃப்டி 50ல ஒரு 5 ஸ்டாக் எடுத்து அதுக்கு ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்றது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த ட்ரா பண்ணி நம்ம எப்படி அதை ட்ரேட் எடுக்கலாம், லாங் ட்ரேட் எப்படி கொண்டு போகலாம், நிறைய ப்ராஃபிட்டுக்கு என்ன எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம இப்போ வந்து மதானி என்டர்பிரைசஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து டெய்லி சார்ட்ல எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? சார்ட்டை நல்லா மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நான் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் மறுபடியும் இப்போ நல்லா தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு சப்போர்ட்டை வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டே போயிருந்துருக்கு மார்க்கெட். இந்த பாட்டம், இந்த பாட்டம், இந்த பாட்டம், மேலே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு அப்புறம் தான் ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி வந்திருக்கு. இது மார்க்கெட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு தெரியாது. நடக்கிறப்ப நம்ம எப்படி இதை ட்ரேடுக்கு எக்ஸிக்யூட்டுக்கு நம்ம எப்படி வழி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். ட்ரெண்ட் லைனை எடுத்துக்கிட்டு நீங்கள் இங்கேருந்து ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், மினிமம் நமக்கு ஒரு 3 பாயிண்ட்டு டச் ஆகிருக்கணும், 4 பாயிண்ட்டு மல்டி டைம் நமக்கு டச் ஆகிருக்கலாம். ரெண்டு ரெண்டு பாயிண்ட் மட்டும் டச் ஆகிருக்கக்கூடாது. ஒரு 3 பாயிண்ட்னாச்சும் இருக்கணும் நமக்கு. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட், 4 பாயிண்ட்டு டச் ஆகிருக்கு. இங்கே தான் அடிக்கடி வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. மறுபடியும் இங்கே வந்து டச் பண்ணல, பட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. இங்கே பாருங்கள், சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு திருப்பியும் டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இப்போ இதை மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறீங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு அக்யூரேட்டாக நம்ம அதை ட்ரா பண்ண ட்ரை பண்ணணும். எல்லா பாயிண்ட்டும் டச் ஆகிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஏதாவது தப்பு நடந்திருக்கா இல்லையா? ஓகே, இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெண்ட் லைனு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு 28 ஆகஸ்ட் அன்னைக்கு நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு நல்ல ஒரு 19 செப்டம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1 மந்த் பக்கம் இங்கே வந்துட்டு திருப்பி ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி போகுது. பார்த்தீங்களா? இங்கே தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இது வந்து லாங் ட்ரேட். ஒரு ஃபியூச்சர்லேயோ இல்லை கேஷ்லேயோ இல்லை எதுலையாவது ஒன்று நம்ம இது பண்ணலாம். ஆப்ஷன்லேயோ அந்தந்த டைமுக்கு பார்த்துட்டு ஆப்ஷனில் கூட நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ இங்கே எங்கே ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 9 மூவிங் ஆவரேஜை கட் பண்ணியிருப்பாருங்க. கன்சிக்யூட்டிவாக 2 கேண்டில் கட் பண்ணியிருக்கு. இங்கேயும் எடுக்கலாம் இல்லையா? இந்த ஒரு 3 நாள் இருக்குது பாருங்கள், 9th அக்டோபர், 10th அக்டோபர், 11th அக்டோபர், இந்த 3 நாள் முடிஞ்சும் கூட நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கலாம். இங்கே ட்ரேட் என்ட்ரியை நம்ம இது பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே வச்சுக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி ஒரு மூவ் கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள். இங்கே இருந்து இப்போ இந்த செகண்ட் கேண்டில்லேருந்து நம்ம எடுத்துருப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மூவ், கிட்டத்தட்ட 1094 பாயிண்ட். எண்ணெயிலேருந்து நமக்கு 15th அக்டோபர்லேருந்து 22nd நவம்பர் வரைக்கும் நமக்கு இவ்வளோ ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு பக்கம் நமக்கு கிடச்சிருக்கு. இது ஒரு பெரிய மூவ் நம்ம கேப்சர் பண்ண முடியும். ஆனால் நம்ம டெய்லி அதை ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். வந்துருச்சா வரலையா? பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமை ரொம்ப அவசியம். இப்போ இதே இதை பாருங்கள், எக்ஸிட் கொடுத்துட்டேன். இதே இது அதானி என்டர்பிரைசஸ்ஸு. இது இன்னொரு சார்ட்டு. சரிங்களா? இது இன்னொரு சார்ட்டில் இது என்ன ஸ்டாக்? அதானி என்டர்பிரைசஸ். அதானி என்டர்பிரைசஸ்ஸு டைப் பண்ணிக்கிட்டேன். இதை டெய்லி கேண்டிலில் தான் இருக்குது. டெய்லி கேண்டிலில் மாற்றிக்கிட்டேன். சரியா? இப்போ இது வந்து நீங்கள் மேனுவலாக ட்ரெண்ட் லைனை ஃபாலோ போட்டிருக்கிறீங்க. அதுபடி நம்ம ட்ரேட் எடுக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த டேட் எந்த டேட்டு? 15th அக்டோபர். இங்கே 15th அக்டோபரில் இது ஆட்டோமேட்டிக்காக டூல் ப்ரோ இண்டிகேட்டருங்கிறது ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் படி இது ட்ராயிங் பண்ணுற ஒரு டூல். இது இந்த பாக்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது டெய்லி ட்ரெண்டில் தான் நான் வச்சுருக்கிறேன். இந்த டேட்டு 15th அக்டோபர். நீங்கள் 15th அக்டோபர் பாருங்கள், இங்கே 15th அக்டோபர் அதானி என்டர்பிரைசஸ். 11th நவம்பர், சாரி இங்கே சொன்னா இங்கே, சாரி 15th அக்டோபர் 24, 15th இங்கே
இங்கே தெரியுதுங்களா இந்த கேண்டில்? இதை எடுத்துறேன், தெரியும். 15th அக்டோபர் இந்த கேண்டில். ஓகேங்களா? இந்த கேண்டில் பாருங்கள் என்ன ஆயிருக்கு, எண்ணெயிலேருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு பாருங்கள் நமக்கு. இந்த டூல் ப்ரோ இண்டிகேட்டர் படி நமக்கு 19th ஜூன்லேயே ரிஜெக்ஷன் கிடைச்சிருச்சு. ஏன்னா மேலே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பாக்ஸ், ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் இருந்திருக்காங்க பாருங்கள். இங்கே எழுதியிருக்கு பாருங்கள், ரெசிஸ்டன்ஸு ஷார்ட் ஜோன். இது 15th ஜூன்லேயே 19th ஜூன்லேயே நமக்கு ட்ரா ஆயிடுச்சு. மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு இங்கே வந்திருக்கு. நம்ம ட்ரேட் எடுக்கிறது இந்த இடத்துல ரிஜெக்ஷனில் எடுக்கிறோம். ஓகேங்களா? அதை நம்ம ட்ரெண்ட் லைன் மேனுவலாக போட்டோம் பார்த்தீங்களா, அதன்படி நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கிறோம். இந்த டூல் ப்ரோ இண்டிகேட்டர் படி இங்கேயே நமக்கு ட்ரேடு கிடைச்சிருச்சு. இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். இங்கே பாருங்கள் 15th அக்டோபரில் நமக்கு ட்ரேடு வந்தது. எது வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். இங்கே ஒரு சப்போர்ட் பாக்ஸ் இருந்திருக்கு, இது மாதிரி ரெட் கலர் மாதிரி. இங்கே ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இங்கே இருக்கு பாருங்கள், ப்ளூ கலர் பாக்ஸ். இந்த ஒயிட் லைன் போட்டிருக்கு பாருங்கள், இந்த இடத்துல டெலீட் பண்ணிடுறதுனால ஒயிட் லைன் போட்டிருக்கு. அதையும் பிரேக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது கீழே வந்து அங்கே ஒரு லைன் இருந்திருக்கு, அதையும் பிரேக் பண்ணிட்டு என்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு, 25th அக்டோபரில் பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிட்டு அங்கேயே நமக்கு சப்போர்ட் எடுத்துருச்சு. அங்கிருந்து தான் நமக்கு ரிவர்ஸ் திரும்பி இருக்கு. இப்போ பாருங்க, இங்கிருந்து இந்த பாயிண்ட் இங்கே கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? இங்கேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ கிடைச்சிருக்கு நமக்கு, 15th அக்டோபர்ல இருந்து 470 பாயிண்ட் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. 470 பாயிண்ட். இன்னும் நம்ம இங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வந்துருச்சு. இதுக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். 470 நீங்கள் கொடுத்துட்டு மறுபடியும் கூட இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆகுது, அங்கேருந்து நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும். இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதில் வந்து மேனுவலாக நீங்கள் ட்ரை பண்ணணும். இது ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து இன்னொரு ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக்கு பஜாஜ் ஆட்டோ பார்க்கலாம். ஆட்டோ பஜாஜ் ஆட்டோ நான் இங்கே ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சுருக்கேன். ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்குறேன் பாருங்க. தெரியுதா? பாருங்க எவ்வளோ அழகான ட்ரேடு. இங்கேயும் உங்களுக்கு ட்ரேடு கிடைக்குது, இங்கே பிரேக் அவுட் ஆகி போச்சு, இங்கேயும் ட்ரேடு கிடைக்குது. இங்கே நீங்கள் எத்தனை பாயிண்ட் எடுத்துருக்க முடியும்? இந்த காண்டிலேருந்து கணக்கு வைங்க. இங்கேருந்து 1715 பாயிண்ட். இங்கே பிரேக் அவுட் ஆனோடனே மேலே போய் ரிஜெக்ஷன் ரீடெஸ்ட்டுக்கு போச்சு, மறுபடியும் அகைன் பிரேக் அவுட் ஆச்சு. இந்த கேண்டிலுடைய ஸ்விங் லோவை கட் பண்ணிச்சு, இங்கே கட் பண்ணிச்சு. இங்கேருந்து நீங்கள் ட்ரேட் பாருங்கள், இங்கே ஒரு 1046 பாயிண்ட். புரியுதுங்களா? இதை நீங்கள் இங்கே பாருங்கள். இது என்னது? பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோ பாருங்க. இது எந்த அன்னைக்கு நமக்கு பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு? நம்ம இங்கிருந்து ட்ரேட் எடுத்தோமா, 12th நவம்பர். 12th நவம்பர் பாருங்க. பாருங்க இந்த கேண்டில் கரெக்டாக இங்கே ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் இருக்கு, அங்கே போய் டச் பண்ணிட்டு நமக்கு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு பாருங்க. 12th நவம்பரில் எது வரைக்கும் வந்திருக்கு? பாக்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. இது ஒரு நல்ல ட்ரேடு உங்களுக்கு. அதே மாதிரி மேலே போனது பாருங்க, இங்கே பிரேக் அவுட் ஆகி போச்சு. இது என்னைக்கு டேட்டு? 11th செப்டம்பர். 11th செப்டம்பர் பாருங்க. 11th செப்டம்பர் இந்த கேண்டில் தான். இங்கேருந்து எவ்வளோ தூரம் அது ட்ராவல் ஆயிருக்கு? 11th செப்டம்பர்லேருந்து இங்கே இவ்வளோ தூரம் 1705 பாயிண்ட். இந்த மாதிரி பெரிய பெரிய பாயிண்ட்டாக நம்ம கேட்ச் பண்ண முடியும். அடுத்த ஸ்டாக் பாருங்க, சிப்லா. சிப்லா பாருங்க, ஏற்கனவே லைன் போட்டு வச்சுருக்கேன். நேரத்தை ஷார்ட் பண்ணுங்கிறதுக்காக ஏற்கனவே ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சுருக்கேன். சரியா? பாருங்க அதே சிப்லா இங்கே பாருங்க. சிப்லா பார்த்துக்கிட்டீங்களா? பாருங்க என்னைக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு நமக்கு. இங்கே போயிருக்கு, இங்கே ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்னைக்கு ட்ரேட் கிடச்சிருக்கு? 12th நவம்பர் பாருங்க. 12th நவம்பர் இதுதான். 12th நவம்பர்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு ட்ரேடு. அங்கேருந்து எவ்வளோ கிடச்சிருக்கு? 87 பாயிண்ட் கிடச்சிருக்கு சிப்லாவில். புரியுதுங்களா? எவ்வளோ நாள் அது சைடு வேஸாக இருந்திருக்கு பாருங்கள் உள்ளுக்குள்ளே. பாருங்கள் எவ்வளோ நாளாக ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுற பாருங்கள். இந்த இதை நம்ம ட்ரா பண்ணுறோம்ல லைனை,
இதுக்குள்ளாரையே நிறைய நமக்கு ட்ரெண்ட் லைனும் ட்ரா பண்ண முடியும். பிரேக் அவுட் ஆகுது. இங்க பாருங்க, நமக்கு சிம்பிளான ட்ரேட் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, இந்த பிரேக் அவுட்ல ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். அடுத்தது பாருங்க, இங்க இருந்து இந்த பிரேக் அவுட்ல ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். இந்த பிரேக் அவுட் இந்த ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த ட்ரேடும் நம்மளால எடுக்க முடியும். இங்க இருந்து இந்த ட்ரேடு எடுக்க முடியும். இங்க இருந்து போற இந்த ட்ரேடை நம்ம எடுத்தோம். இந்த ட்ரேடையும் எடுத்தோம். எவ்வளவு பாயிண்ட் பாருங்க, இங்க இருந்து இந்த ட்ரேடையும் எடுத்தோம் 155 பாயிண்ட். இந்த ட்ரேடையும் நம்மளால எடுக்க முடியும். இங்க இருந்து ஏதாச்சும் ரீடெஸ்ட் ஆச்சு, ரீடெஸ்ட்ல இருந்து நமக்கு இங்க இருந்து எடுங்க. ரீடெஸ்ட் ஆகி இங்க பிரேக் அவுட் ஆச்சு, ஒரு 9 மூவிங் ஆவரேஜ். இந்த மூவிங் ஆவரேஜ்ல இருந்து எடுங்க. எவ்வளவு தூரம் கிடைச்சிருக்கு? இதுல ஒரு 95 பாயிண்ட். இங்க இருந்து இங்க எடுத்து பாருங்க, மேல பிரேக் அவுட் ஆச்சு, ரீடெஸ்ட் ஆச்சு, திருப்பியும் மேல போச்சு. இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சு. இந்த ஹைல இருந்து போடுங்க. எவ்வளவு பாயிண்ட் கிடைச்சிருக்கு? 194 பாயிண்ட். கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ இங்கேயும் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். இங்க பாருங்க, இங்க பிரேக் அவுட்டா கிடைச்சிருக்கா? இங்க பாருங்க, இங்க எவ்வளவு நமக்கு கிடைச்சிருக்கு ட்ரேடு. இந்த லைன் வரைக்கும் 133 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இந்த லைன் முடிஞ்சாலும் மறுபடியும் எங்க போகுது நமக்கு ட்ரேடு? இங்க இருந்து எல்லா லைனையும் நம்ம டச் பண்ணி விடுங்க. ட்ரெண்ட் லைனு மேலே பிரேக் அவுட் ஆச்சு, கீழே ரீடெஸ்ட் வந்தது, திருப்பி மேலே போகுது. இப்போ இங்கே எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த ஹைக்கு மேலே வைங்க. இந்த ஸ்விங் ஹையை பிரேக் அவுட் பண்ணோன்னே நம்ம என்ட்ரி எடுத்துருக்கணும். பாருங்கள், இது வரைக்கும் 150 பாயிண்ட். 150 பாயிண்ட். இங்கேயும் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். இது பிரேக் அவுட் ஆச்சு. பாருங்க, எல்லா பாயிண்ட்டையும் டச் பண்ணி போடுங்க. இங்கே பிரேக் அவுட் ஆச்சு. இங்கே எவ்வளோ ட்ரேட் கிடச்சிருக்கு பாருங்க. பிரேக் அவுட் ஆச்சு. இது வரைக்கும் நமக்கு ட்ரேட். இங்கே ஒரு 58 பாயிண்ட். அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் பாயிண்ட். இது ஒரு மேஜர் பாயிண்ட் நம்ம டச் பண்ணிட்டோம். அதுக்குள்ளார நமக்கு இவ்வளோ ட்ரேடும் இருக்கு. மேஜர் பாயிண்ட்லையும் பெரிய ட்ரேடும் இருக்கு நமக்கு. இதே சிப்லாவை அதுக்கு அடுத்தது என்னன்னு பாருங்க, டிவிஸ் பார்க்கலாம். டிவிஸ் என்ன பண்ணிருக்குன்னு, டிவிஸ் ஃபுல் ஸ்கிரீன் போங்க. பாருங்க, இப்போதான் பிரேக் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இங்கேருந்து ரீடெஸ்ட் போயிடுச்சுன்னா நம்ம திருப்பி எடுக்கலாம். ஆக்சுவலாக இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு வந்துருச்சு. இங்கே நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இங்கேருந்து எடுக்கலாம் நீங்கள் ட்ரேடு. எது வரைக்கும் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம்ப்பா. சிப்லா டிவிஸை இங்கே நம்ம போட்டு பார்க்கலாம். என்னைக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு? டெய்லி சார்ட்டில் வச்சாச்சு. என்னைக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு? நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா இந்த கேண்டிலினுடைய லோவில் தான் எடுத்திருக்கோம். இந்த கேண்டில் லோவில் தான் எடுத்திருக்கோம். ரைட்டா? இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆனோன்னு இந்த கேண்டில் எடுத்திருக்கோம். நீங்கள் 19th டிசம்பரில் 19th டிசம்பர் இங்கே என்ன சொல்லுது? 19th டிசம்பர். நம்ம இங்கே வந்து ஸ்டாப் லாஸை இதுக்கு மேலே இங்கே வச்சுருக்கணும். இங்கேருந்து நீங்கள் 19th டிசம்பர் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஏற்கனவே இங்கே 3 தடவை டச் ஆகிடுச்சு பாருங்க. 1 டைம் ட்ரை பண்ணியிருக்கு. இது ஒரு 1, இது ஒரு 2, இது ஒன்று 3, இது 4வது தடவை வந்துருச்சு. இதையும் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே போகும் இந்த டிவிஸ். நீங்கள் அது வரைக்கும் நம்ம இது பண்ணலாம். ஸ்டாப் லாஸை நம்ம இங்கே மேலே கொடுத்துருவோம். இந்த ட்ரேட் இன்னும் கண்டினியூ ஆகும். அதுக்கு அடுத்த ஸ்டாக் பாருங்கள், ஈச்சர் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ட்ரேடு. ஈச்சரில் பாருங்கள், ட்ரெண்ட் லைன் எங்கேருந்து வந்திருக்கு பாருங்கள். இருக்கு எப்போ இருந்து வந்திருக்கு? 10th March 2022 இருந்து வந்திருக்கு பாருங்கள். 1 2 3 4 டைம் டச் பண்ணியிருக்கு. மேலே இங்கே பிரேக் அவுட் ஆனோன்னா இங்கே ஒரு ட்ரேட் நமக்கு கிடச்சிருக்கு. எத்தனை பாயிண்ட் கிடச்சிருக்கு பாருங்கள்? 829 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இப்போ சைட்வேஸ் இங்கே போட்டுட்ருக்கு. இது டெய்லி சார்ட்டில் நான் சொல்கிறேன். இது எல்லாமே நமக்கு இங்கே ஒரு பிரேக் அவுட்டில் இங்கே ஒரு ட்ரேட் எடுக்கலாம், இங்கே ஒரு பிரேக் அவுட்டில் இங்கே ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இன்னர் சர்க்கிளில் அவ்வளோ நமக்கு ட்ரேட் இருக்குது பாருங்கள். இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் போட்டு ட்ரெண்ட் லைன் கீழே இருந்து
எல்லா பாயிண்ட்டையும் டச் பண்ணி இப்படி ஒரு லைனை போட்டுறீங்க. டச் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து ட்ரேட் எடுக்கலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி எத்தனை ட்ரேட் எடுக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த சைடு வேஸ் எந்த சைடு உடையுதோ, கன்சல்டேஷன் டைட் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு, எந்த சைடு உடையுதோ நம்ம அந்த சைடு ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் வெயிட் பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். ஃபியூச்சர்லேயும் ட்ரேட் பண்ணலாம், கேஷ்லேயும் ட்ரேட் பண்ணலாம், ஆப்ஷன்லேயும் ட்ரேட் பண்ணலாம். அப்பப்போ மார்க்கெட்டு எப்படி நமக்கு இதாகிட்டு இருக்கோ அது மாதிரி கொடுத்துடலாம். சரி, இப்போ இந்த ட்ரெண்ட் லைன்லாம் போட்டோம், டெய்லி இதை அழைக்கணுமா, டெலீட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் டெலீட் பண்ண தேவையில்லை. இதை அப்படியே வச்சுருக்கேன். ஃபியூச்சருக்கு நமக்கு ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபியூச்சருக்கு நமக்கு இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இதை எடுக்கிறப்ப நீங்கள் ஆர்எஸ்ஐயும் கவனிச்சுக்கலாம். பாருங்கள், ஆர்எஸ்ஐ இப்போ இங்கே காப்பிக்கிற மாதிரி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு. இங்கே ஆர்எஸ்ஐ பாருங்கள், இங்கேயே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. 50க்கு மேலே, நமக்கு 60க்கு மேலே இங்கே பிரேக் அவுட் ஆச்சு. நமக்கு இங்கேயே பையிங் கொடுத்துருச்சு. எந்த டேட்டு? இந்த டேட்டில் பாருங்கள், 22 மார்ச். கரெக்டாக 22 மார்ச்சில் நமக்கு கொடுத்துருச்சு. கன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே கிடச்சிது. இங்கேருந்து நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம். புரியுதுங்களா? ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு, 9 மூவிங் ஆவரேஜினுடைய கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு, ஆஸ் பர் நம்ம ட்ரெண்ட் லைன் இது படியும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதே சமயத்தில் இங்கே பாருங்கள், ஈச்சரை நம்ம டூல் ப்ரோ இண்டிகேட்டரில் பாருங்கள், ஈச்சர் மோட்டார் இது என்னைக்கு நமக்கு பிரேக் அவுட் ஆச்சு? 4th ஏப்ரல். பாருங்க, கரெக்டாக சப்போர்ட்லேருந்து போகுது பாருங்கள். 4th ஏப்ரல் அன்னைக்கு பாருங்க, சப்போர்ட் பாக்ஸ் இங்கே ப்ளூவாக தெரியுதுங்களா? சப்போர்ட்லேருந்து போயிட்டு இருக்கு. இன்னும் இந்த பாக்ஸை உடைக்கிறதுக்கு மார்க்கெட்டு கீழே வரல. ஒருவேளை இங்கே வந்ததுன்னா இந்த பாக்ஸையும் உடைக்கும். பாருங்கள், நீங்கள் இந்த பாக்ஸை உடைச்சி இதை உடைச்சி அதுக்கப்புறம் தான் இதை உடைக்கணும். இங்கே ஏகப்பட்ட டைம் டெஸ்ட் பண்ணிடுச்சு பாருங்கள். இந்த சப்போர்ட் பாக்ஸை சைடு வைஸில் போயிட்டு இருக்கு பாருங்கள். மேலே ரெசிஸ்டன்ஸு, கீழே சப்போர்ட்டு, எங்கேயும் போட பாருங்கள். டைட்டு கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இது மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். நீங்கள் டூல் ப்ரோ இண்டிகேட்டர்லையும் ட்ரேட் பண்ணலாம், மேனுவலாகவும் நீங்கள் லைனை ட்ரா பண்ணியும் ட்ரேட் பண்ணலாம். பட் பொறுமை வேணும். இதுக்கு எல்லா ஸ்டாக்கையும் நான் பார்க்கணுமா? 180 கிட்டத்தட்ட இப்போ 225 ஸ்டாக் இருக்குது ஃபியூச்சரில். அது எல்லா ஸ்டாக்குக்கும் ட்ரா பண்ணி நம்ம டெய்லி பார்க்கணுமானா, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் 223 பண்ணுங்கள். இல்லைன்னா மேஜர் வொலாட்டிலிட்டி வேல்யூம் இருக்கக்கூடிய நிஃப்டி 50 ஸ்டாக் இருக்குல்ல, அந்த நிஃப்டி 50 ஸ்டாக்கை டெய்லியுமே ட்ரெண்ட் லைனை நீங்கள் பார்க்கலாம். டெய்லியில் தான் போட்டு நான் பார்க்கணுமானா இல்லை, வீக்லிலையும் நீங்கள் போட்டு பார்க்கலாம், மந்த்லிலையும் போட்டு பார்க்கலாம், 1 ஹவர்லையும் போட்டு பார்க்கலாம். ஷார்ட் டேர்முக்கு ட்ரேட் வேணும்னா 1 ஹவரில் போட்டு பார்க்குறது ஓகே. டெய்லியில் ஒரு லாங் ட்ரேடு நல்லா இருக்கும், நிறையா பாயிண்ட் கிடைக்குன்னா நான் 1 month 2 month வெயிட் பண்ணுவேன் அப்படின்னம்னா நம்ம டெய்லியில் போட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? இது மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது இது இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு அப்புறமேல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வீடியோவுக்கு அப்புறமேலு நம்ம அஸ்ட்ராலஜி படி நம்ம ட்ரேட் பண்ணுறாங்களா, யார் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கப்புறமேல் இன்னொரு வீடியோவில் நம்மளுடைய ஆப்ஷன் செயின் இருக்கு இல்லைங்களா, ஆப்ஷன் செயின் டைப் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு இதில் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ஆப்ஷன் செயினில் இந்த வேல்யூமு அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, சேஞ்ச் ஆஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம், மார்னிங் வந்து எப்படி சைடில் போகும், வெயிட்டேஜ் எந்த சைடு ஜாஸ்தியாக இருக்குது, வெயிட் எந்த பக்கம் கம்மியாக இருக்குது, கால் சைடு போகுமா, புட் சைடு போகுமா, இல்லை ஒரே ட்ரெண்டு, ஒரே சிங்கிள் சைடு ட்ரெண்டாக போயிட்டு இருக்குமா, அப் சைடோ இல்லை லோ சைடோ, எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அஸ்ட்ராலஜிலையும் ஒருத்தர் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் நார்த் இந்தியா, அவர் ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த ஹிந்தியில் நான் கேட்டுட்டு அவரோட ஃபோட்டோ உங்களுக்கு போட்டு அவர் என்ன சொல்கிறாரு என்னன்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபர்தர் வீடியோவில் நம்ம இந்த அஸ்ட்ராலஜி, இந்த ஆப்ஷன் வேல்யூமு, சேஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, வேல்யூமு எல்லாத்தையும் நம்ம வச்சு அதை ஒரு வீடியோவை நம்ம தனியாக பார்க்கலாம். தேங்க்யூ.